Hi, good morning, everyone. Welcome back to the series of all about English. நேற்றைய தினம் நாம் பார்த்த வார்த்தை தேஜாவு. இந்த தேஜாவுக்கு ஆப்போசிட் ஆண்டனிம் என்று நாம் பார்ப்பதாக சொல்லியிருந்தோம். அது என்னன்னா ஜமாயு. இந்த ஜமாயு அப்படிங்கிறது என்னன்னா feeling of underline. It's a feeling of being unfamiliar with something that is actually familiar. உங்களுக்கு நன்கு பரிச்சயமான ஒரு விஷயம் பரிச்சயமே இல்லாத மாதிரி சடனா தோணும். புதுசா பார்க்குற மாதிரி இருக்கும். நல்ல பழகின இடம், நல்ல பழகின வித்தை, இதெல்லாம் சடார்னு புதுசா இருக்கிற மாதிரி தோணும் இல்லையா? அதுக்கு ஜமயு அப்படின்னு பிரெஞ்சில் சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, as she walked through her childhood bedroom, she experienced a strange sense of jamayu, feeling like the room was completely unfamiliar despite knowing it intimately. இதுதான் இதுக்கு அர்த்தம். அவங்க அந்த சென்டென்ஸையும் கொடுத்துட்டு பின்னாடி அதுக்கு மீனிங் வர்றது மாதிரி பின்னாடி அதையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இங்கே அவளுடைய பெட்ரூம், சின்ன குழந்தையில அவள் பயன்படுத்திட்டு இருந்த அந்த பெட்ரூமுக்கு போகும்போது சடனாக அது அவளுக்கு ரொம்ப புதிய இடம் மாதிரி அவளுக்கு காட்சி அளித்தது. இதுதான் இதனுடைய இந்த ஜமயு அப்படிங்கிறதுனுடைய பொருள்.